காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய மறுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஆளுநர் என்ன செய்கிறார் என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, வழக்கு விசாரணையின் போது என்னென்ன மாதிரியான கேள்விகளை உச்சநீதிமன்றம் முன்வச்சாங்க? முழு விவரம். அமைச்சராக இருந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து எம்எல்ஏ பதவியிலிருந்தும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பொன்முடி நீதிமன்ற தீர்ப்புப்படி அவருக்கு எதிரான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரை மீண்டும் அமைச்சராக்க வேண்டும் என தமிழக அரசு பரிந்துரை அளித்துள்ளது. அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என ஆளுநருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆளுநர் அதற்கு மறுத்திருக்கிறார். இந்த வழக்கின் தன்னுடைய இன்டர்பிரேஷன் என்று சொல்லப்படும் விளக்கம் என்ன என்பதை அவர் தெரிவித்து அதை காரணமாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழலில்தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறது. மனு தாக்கல் செய்து இப்படி ஆளுநர் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க மறுப்பது சரியல்ல, மீண்டும் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு படி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் அவருடைய அமைச்சர் பதவி இரண்டையும் துறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்து அவருக்கான தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே மீண்டும் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்திருக்கிறது, அமைச்சர் பதவியும் கிடைக்க வேண்டும். இதை ஆளுநர் தடுப்பது தவறு என தெரிவித்திருக்கிறது. இந்த விஷயத்தை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இன்று உச்சநீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது ஆளுநர் இப்படி செய்வதை குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மத்திய அரசு சார்பாக ஆஜராகிய வழக்கறிஞரிடம் ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மிகவும் கவலையுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது அவர் செய்தது சரியா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இப்படி பல கேள்விகளை உச்சநீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி அமர்வு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்திலே அமைச்சருக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்த ஆளுநருடைய முடிவு சரியா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இது தொடர்பாக தரமாரியான கேள்விகளை உச்சநீதிமன்றம் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது. நிச்சயமா வழக்கு விசாரணையப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் தரப்புக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதுக்கு ஆளுநர் தரப்புல இருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா, அல்லது அவங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு ஏதேனும் கால அவகாசம் இருக்கா, அல்லது இந்த கேள்விகளை எடுத்து உடனடியா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு முடிவெடுக்கப்படுறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா கணபதி? அதாவது ஆளுநர் பதவி பிரமாணம் செய்ய ஒத்துக்கொண்டு அந்த நடவடிக்கையை தொடங்கினார் என்றால் பின்னர் இந்த வழக்கு தேவையில்லாத சூழல் ஏற்படும். இந்த வழக்கிற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆனால் ஏற்கனவே கடிதம் எழுதி ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார், முதலமைச்சரின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். ஆகவே முதலமைச்சரின் கோரிக்கை ஒரு புறம் இருக்க ஆளுநர் தன்னுடைய காரணங்களை தெரிவித்து அதை மறுத்திருக்கிறார். ஆகவேதான் அது சரியல்ல என தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு மீதான விசாரணை தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆளுநர் தரப்பு மற்றும் மத்திய அரசு தரப்பிலிருந்து சரியான விளக்கங்கள் அளிக்கப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்திலே தொடர்ந்து பரிசீலனைகளை மேற்கொள்ளும். ஏற்கனவே பல்வேறு சந்தேகங்களில் இருந்து வரும் நிலையிலே தான் தலைமை நீதிபதி அமர்வு இப்படி சரமாரியான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் மாநில அரசின் உரிமை என்ன, ஆளுநருக்கு இப்படி செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா போன்ற பல்வேறு கேள்விகள் எழும். அது தொடர்பாகத்தான் இரண்டு தரப்பிலிருந்தும் சந்தேகங்கள் இருந்தால் மட்டுமே தலைமை நீதிபதி அமர்வு தன்னுடைய சந்தேகங்களுக்கு பதில்களை கேட்கும். இல்லாவிட்டால் விரைவாகவே இந்த விவகாரத்திலே உத்தரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனாலே இது மாதிரியான கேள்விகளையும் சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியது வரும் அப்படிங்கிறது முன்னாடியே ஆளுநருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனாலும் ஏன் அவர் தொடர்ந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு மறுத்து வர்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுதில்லையா? நிச்சயமாக. அதாவது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய சூழலில் தான் அவர் குற்றவாளி என அறிவித்து அவருக்கு தண்டனையும் வழங்கியது. இதன் காரணமாகத்தான் அவருடைய
சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்போனது, அமைச்சர் பதவியும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பின்னர் படிப்படியாக முதலிலே தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிலே அவர் குற்றவாளி என அளிக்கப்பட்ட தீர்ப்பையே நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே அப்படி தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கும் பட்சத்திலே அவர் மீதான ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினால் ஏற்பட்ட தாக்கம் நீங்குகிறது எனவும், அதனால்தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை திருப்பி அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருந்தது என கொடுத்திருந்த அறிவிப்பை கூட தற்போது சபாநாயகர் சார்பிலே மீண்டும் திரும்ப பெற்றுவிட்டார். அதனால்தான் தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்த போது அங்கே இடைத்தேர்தல் நடக்குமா என்ற கேள்வி இருந்தது. ஆனால் அப்படி எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழலிலே அமைச்சர் பதவிக்கு ஆளுநர் எப்படி மறுப்பு தெரிவிக்கலாம்? ஒருவரை அமைச்சராக நியமிப்பது, அந்த பதவியிலே அவர் தொடர்வது முதலமைச்சரின் முடிவு என ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கிலே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே இந்த வழக்கிலே ஆளுநர் எப்படி மறுப்பு தெரிவிக்கலாம் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கேள்விகளைத்தான் தற்போது உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆளுநர் வேணும்னே காலதாமதம் செஞ்சுட்டு வர்றாரு, அரசியல் சாசனத்துக்கு புறம்பான செயல்கள்ல ஆளுநர் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாரு அப்படின்னு தமிழக அரசு தரப்புல இருந்து வாதம் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதை தொடர்ந்து ஆளுநருக்கு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு. ஒருவேளை விளக்கம் முறையா வரல அப்படிங்கிற பட்சத்துல ஆளுநர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் முன்வருமா? பொதுவாக இது போன்ற விவகாரங்களிலே ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு பதவியிலே இருக்கிறார் என்பதால் அறிவுரையாகத்தான் பொதுவாக நீதிமன்றங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றன. அந்த அறிவுரையின் அடிப்படையிலேயே அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வார்கள் என்கிற எண்ணத்தில் தான் அப்படி செய்யப்படுகிறது. ஆகவேதான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு, அதுபோலவே பல்வேறு மாநிலங்களிலே மாநில அரசு மற்றும் ஆளுநர் இடையே மோதல் இருந்த விவகாரங்களிலெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து உச்சநீதிமன்றம் அறிவுரைகளை வழங்கி வந்திருக்கிறது. அதே போல இந்த வழக்கிலும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டாலே தானாகவே முன்வந்து ஆளுநர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை சரி செய்து கொள்வார்கள் என்ற எண்ணத்திலும் இப்படி கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் பல்வேறு சட்டங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத போது இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டன. அதன் பின்னர் பல்வேறு சட்டங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதே போல தெலுங்கானா மாநிலத்திலும் நடைபெற்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே ஒரு ஆளுநருக்கு நேரடியாக உத்தரவுகளை பிறப்பிக்காமல் இப்படி அறிவுரை மூலமாக, கேள்விகள் மூலமாக அவர்களுடைய நடவடிக்கையை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி வருகிறது. அதே நடைமுறை இந்த வழக்கிலும் பின்பற்றப்படுமா என்பதை பார்க்க வேண்டும். நிச்சயமா. இப்ப இந்த விவகாரம் மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் போக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நிலவி வருது. பல்வேறு விஷயங்கள் நீங்க குறிப்பிட்ட மாதிரி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம காலதாமதம் செய்யறது, அதுக்கப்புறமா நீதிமன்றத்தை நாடி அதுக்கு ஒப்புதல் பெற வேண்டி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ஆளுநரோட நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு இடைஞ்சல் தரணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவரோட நோக்கமா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் தொடர்ந்து நிலவுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த மோதல் போக்கு ஒரு விஷயத்தில் அல்ல, ஒரு 2 விஷயத்தில் அல்ல, நீங்க சொன்னது போல பல்வேறு விஷயங்களிலே வெளிப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மோதல் போக்கு ஏன் தொடர்கிறது என்கிற கேள்வி நமக்கு இருக்கும் நேரத்தில் தான் உச்சநீதிமன்றம் இது தொடர்பான சட்ட ரீதியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஆளுநர் தன்னுடைய நடவடிக்கையை எப்படி நியாயப்படுத்த முடியும் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதே போலவே இந்த வழக்கிலே எந்தெந்த சட்டங்கள் மூலமாக எப்படி தமிழ்நாடு அரசின் வாதத்துக்கு வலு சேர்க்கப்படுகிறது, அதே சமயத்திலே ஆளுநர் தன்னுடைய விளக்கத்தை இதில் குறிப்பிட்டிருக்கிறார், அது சட்ட ரீதியாக செல்லுமா போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஆகவே சட்ட ரீதியாகவும் அரசியல் சாசன ரீதியாகவும் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதையே தான் உச்சநீதிமன்றம் வலியுறுத்துகிறது. இந்த வழக்கிலும் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த மோதல் போக்கு என்பதற்கு சட்ட ரீதியாக என்ன தீர்வு என்பதையே அவர்கள் நோக்கி தற்போது விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா இந்த வழக்கின் விசாரணை, அதாவது தமிழ்நாடு தரப்புல இருந்தும் சரி, ஆளுநர் தரப்புல இருந்தும் சரி, வாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆளுநர் தரப்புல இருந்து பொன்முடியோட விவகாரத்துக்கும் இந்த வழக்குக்கும் எந்த தொடர்புமே இல்லை, ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி வழங்கல அப்படிங்கிறதுக்காக அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்குன்னு எப்படி அரசு கூற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. இதுக்கு நீதிபதிகள் என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணபதி? நிச்சயமாக, அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் முன்பாக ஆளுநர்
டெல்லிக்கு சென்று அங்கே சட்ட ஆலோசனைகளை நடத்துகிறார் என்ற தகவல் வெளிவந்திருந்தது. அதாவது பொன்முடி விவகாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழலிலே ஆளுநர் இந்த மறுப்பு கடிதம் எல்லாம் அனுப்புவதற்கு முன்பாக டெல்லி சென்று அங்கே சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெற்று வருகிறார் என்றும் அதன் அடிப்படையிலே தான் பின்னர் தன்னுடைய கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் என்றும் தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. ஆகவே அவர் இந்த ஆலோசனைகளை யாரிடம் பெற்றார்? அட்டார்னி ஜெனரலிடமிருந்து பெற்றாரா இல்லது வேறு வழக்கறிஞர்களிடமிருந்து பெற்றாரா? அது சரியா தவறா என்பதையெல்லாம் உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்து அதன் பிறகு தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா வழக்கு விசாரணையினப்போ தமிழக அரசும் சரி ஆளுநர் தரப்பும் சரி தொடர்ந்து தங்களோட வாதங்களை முன்வச்சுட்டு வர்றாங்க. ஆளுநர் தரப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ஆளுநர் தரப்பு பொன்முடியோட விவகாரத்துக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பில்லை, ஒருத்தருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கலங்கிறதுக்காக அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறத அரசு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. மேலும் தொடர்ந்து ஆளுநர் தரப்புல இருந்து நாளை பதில் கூறுகிறோம், ஆனா இந்த மனு ஏற்புடையதல்ல, நீதிபதிகள் கடுமையா கேள்வி கேட்டதை அவங்களும் சாடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப ஆளுநர் தரப்புக்கு பல்வேறு கேள்விகளை கணபதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன் வச்சாங்க. இப்ப நாளைக்கு அதுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆளுநர் தரப்புல இருந்து. அவங்களோட பதில்ல என்னென்ன விஷயங்கள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு ஒத்துப்பாங்களா, இல்ல திரும்பவும் இந்த பிரச்சனையை நீட்டிக்க செய்யறதுக்கான ஏதேனும் பதில் தான் அதுல இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இது ஒரு கெடு போல தோற்றம் அளிக்கிறது. அதாவது நாளை வரை அவகாசம் அளிக்கிறோம் என்று சொன்னால் நாளைக்குள்ளாக நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உற்று கவனிப்போம் என்கிற அர்த்தத்தில் தான் தலைமை நீதிபதி அமர்வு இதை தெரிவித்திருக்கிறது. ஆகவே நாளைக்குள் ஒருவேளை தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் இதிலே உச்சநீதிமன்றம் தலையிட்டு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றுதான் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தலைமை நீதிபதி அமர்விலே. தலைமை நீதிபதியே இப்படி தெரிவிப்பதால் இதில் பின்னர் மாற்று கருத்துக்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே நேரடியாக ஆளுநருக்கு உத்தரவு எதையும் பிறப்பிக்காமல் அதே சமயத்திலே மத்திய அரசுக்கு தகவலாக இதை தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. நாளை வரை நாங்கள் அவகாசம் அளிக்கிறோம், அப்படி இல்லாவிட்டால் என்ற ஒரு கேள்விக்குரிய அவர்கள் அங்கே விட்டிருக்கிறார்கள். அதாவது அப்படி நீங்கள் நாளைக்குள் தேவையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்கிற மாதிரியான அர்த்தத்திலே இது அப்படியே கேள்விக்குறியாக விடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் நாளை வரை அவகாசம் அளித்திருக்கிறது என்கிற அர்த்தம் இதிலே வெளியாகிறது. ஆகவேதான் இன்னும் 24 மணி நேரத்திலே, அதாவது நாளை மாலைக்குள் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அதன் பிறகு உச்சநீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு. ஆளுநருக்கு நாளை வரை பதில் வழங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கால அவகாசம் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆளுநர் அரசியல் சாசனத்தை பின்பற்றல அப்படின்னா மாநில அரசு என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்களே, இதுக்கு ஆளுநர் தரப்புல இருந்து ஏதேனும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா இன்று மத்திய அரசு சார்பாகத்தான் இந்த வழக்கிலே வாதங்களுக்காக வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருந்தார்கள். அதே சமயத்திலே ஆளுநர் தரப்புக்கென்று தனியாக யாரும் ஆஜராகவில்லை. ஏனென்றால் பொதுவாக நோட்டீஸ் அளிக்கப்பட்டு யாரெல்லாம் ஆஜராக வேண்டும், யார் யார் தரப்பிலிருந்தெல்லாம் பதில் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவிக்கும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை அவர்கள் நேரடியாக விசாரணையை நடத்தி இருக்கிறார்கள். நாளை வரை ஆளுநருக்கு நேரம் அளிக்கப்படுகிறது. அப்படி அதற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை இப்போது சொல்லப் போவதில்லை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. ஆகவே இதுவே ஒரு வலுவான செய்தியாக வெளிவரும் என எதிர்பார்க்கலாம். நிச்சயமா நாளை ஆளுநர் பதில் வழங்க கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான பதில் ஆளுநர் தரப்புல இருந்து வழங்கப்படுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.